பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரவா என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தரம் இருக்கும். சபையில் நான் வந்தேன் அல்லவா? நான் யார், எங்கு பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன் தெரியுமாப்பா? தெரியும். எப்பா கல்லுக்குள் இருக்கும் தியாரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் எறும்பு கட்ட எண்ணெய் முதல் 84 100,000 ஜீவதங்களுக்கும் அன்றாடு படியெடுக்கக்கூடிய சிவாயம் என்றால் ஒரு காலமும் அபாயம் வராது. பரம்பொருள் தேவியாகப்பட்ட, அதாவது நானோ தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பரம்பொருள் தேவியாகப்பட்ட உமா பார்வதி. இப்படி உமா பார்வதியாக இருந்தா ஏன் ஊழாக வந்தேன், எதற்காக பிறந்தேன், என் லட்சியம் முடிப்ப வேண்டும் என்று தெரியாது உங்களுக்கு. தெரியும். பரம கடவுளாகப்பட்ட மன்னவரோ அந்த அம்மா இல்லையே அப்பன் இல்லை, அப்பன் இல்லையே அம்மன் இல்லை என்று சொல்வார்களே, அது போல நான் வாயாடுவது, என் மன்னவர் வழக்கு புரிவது, நான் சாபம் பெறுவது, இந்த மாதிரி சாமியா போய் உக்காருது. மானிட மக்கள் புருஷன் பொண்டாட்டி மேல பாசம் வச்சிருப்பேன், பொண்டாட்டி புருஷன் மேல பாசம் வச்சிருப்பேன். ஆனா சம்பந்தம் மேல உங்களுக்கு சண்டை வரும். அதேதான் அந்த கோபத்துல அடிச்சு சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை ஏன் திட்டுன்னு உனக்கு தெரியலடின்னு அதே போல நானும் தெரியாது திட்டுட்டேங்க, என்னன்னு தெரியலங்க. இதெல்லாம் நீங்க செய்ததில்லை, நீங்க பண்ணனதில்லை, நானும் என் மன்னவரும் பண்ணனது. புரியுதா? என் பரம கருடைய நான் ஒரு வாயரிச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். அதே மாதிரிதான் பொம்பளைங்க இன்னைக்கே வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. ஆம்பளங்க குடிச்சிட்டு வரான்னு தெரிஞ்சா போதையில் இருக்கிற வாயை திறந்தா சண்டை வரும் அப்படின்னு வாய் அடங்கினா குடும்பத்துல சண்டை வராது. அவன் அங்க வரக்குள்ள இங்க நெக்கிக்கு வாழ ஆளுக்காரன்னா அவன் அங்கதான் கலந்துட்டு மண்ணிதான் உடைப்பான். அது போல நான் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். அந்த வாயாடுவது, வழக்கு புரிவது, சாபம் பெறுவது சாமியாகாரம், இது எங்களுடைய பழக்க வழக்கம். ஒரு நாள் தினத்திலே யாகாலிமார்கள் அண்ணன் தம்பி 5 பேர்களும் பிள்ளை 7 பேர்களும் பிள்ளை இல்லாமல் இருக்க எப்படி இருக்கிறாங்க? யாகாலினா வண்ணார் சொல்லுவாங்க, துவைக்கிறாங்க பத்தியா, அவங்கதான் யாகாலின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி 7 பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்க சிவனே சிவனே என்று சிவன் பூஜை செய்து அரணே அரணே என்று அரண்மனை செய்து ஐயா சிவபெருமானே அண்ணன் தம்பி 7 பேருக்கும் பிள்ளை இல்ல, எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் இல்ல, எங்க 7 பேருக்கு யாரு வயிற்றுல புள்ள இருந்தாலும் எங்க பிள்ளையா வளர்த்துக்குவோம், எங்களுக்கு பிள்ளை வர வேண்டும் என்று ஏகாலிமார்கள் என் மன்னவராகப்பட்ட சிவனை கோரி
தவம் செய்ய என் மன்னவராகப்பட்டவரோ என்னே பார்வதா இந்த பிள்ளை வரம் கேட்பதற்காக அந்த ஏகாலிகளுக்கு தவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நீயோ அவங்க துணித்துவைக்கிற துறையடியோ குழந்தையாக தவள வேண்டும். அவர்கள் உன்னை எடுத்து பிள்ளைகளை தீர்க்க வேண்டும். அப்படி என்று என் மன்னவர் சொல்ல மன்னவரின் வார்த்தையை கேட்டு சுவாமி மன்னவா அப்படி நான் அங்கேயே போய் பிறந்தாலும் நான் வாயாடி வழக்கு முடிந்தேன் அல்லவா? எப்படி சாபம் கொடுத்தாரு? கட்டண பொருது நின்று பாராமல் நீ எப்பொழுது அகங்கொண்டாயோ இதோ அங்கு சென்று இன்னல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னிடம் வந்து சேர்வா என்று சாபத்தை கொடுத்தார். அப்படி வார்த்தையும் கொடுத்தார். கொடுத்தமா அந்த ஏகாலிமார்கள் இருக்கும் இடத்திலே நான் குவா குவா என்று தண்ணி துறையிலே நான் குவா குவா என்று ஆத்தங்கரை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இவனுடைய சாபத்தால வந்து ஆத்தங்கரையில குழந்தையா பிறக்கிறீங்க. அப்படி குவா குவா என்று குழந்தையாக தவழ்ந்து கொண்டு கத்தி கொண்டிருக்க அண்ணன் தம்பி ஏகாலிமார்கள் 7 பேர்த்திலே ஒருவர் அந்த வழியாக வர ஐயோ குழந்தை சத்தம் கேட்கிறது என்று என்னை வாரி தழுவி வந்து என்னை எப்படி வளர்த்தார் தெரியுமா? ஒரு கிடைக்காத பொருளை கிடைச்சா எவ்வளவு பொறுப்பா வச்சிருவாங்க. அது போல பிள்ளையே இல்லாத 7 பேரும் என்னைய தூக்கி வந்து எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எப்பா மறு மேல தொட்டை கட்டி